அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய வழிபாட்டில் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கண் திருஷ்டி விலகிறதுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி போறதுக்கும் எலுமிச்சம்பழம்ன்றது ஒரு முக்கியமான பொருளா நம்ம வழிபாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அம்மன் வழிபாடுகள்ல எலுமிச்சம்பழம் மிகவும் முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. இந்த எலுமிச்சம்பழத்தை அம்மன் சிலை மேல வச்சுட்டு அப்புறம் திரும்ப வாங்கிக்கிறது மூலமாகவோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணியை விட்டுட்டு அதுல அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிருக்கிறது மூலமாகவோ இல்லை எலுமிச்சம்பழத்தை 2 துண்டா வெட்டி அதுல குங்குமத்தை வச்சு வாசல்ல வைக்கிறது மூலமாகவோ இல்லை எலுமிச்சம்பழத்தை கறி மிளகாய் இதெல்லாம் போட்டு வாசல்ல கட்டி வைக்கிறது மூலமாகவோ நம்ம நிறைய விதங்கள்ல இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு விவேக் கலாய்க்கிற அளவுக்கு அது ஒரு காமெடியா தெரிஞ்சா கூட முன்னாடி காலத்துல அதனுடைய யூஸ் என்ன அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. எலுமிச்சம்பழத்துல காப்பரையும் ஜிங்கையும் சொருகி வச்சிங்க அப்படின்னா அது ஒரு பேட்டரி மாதிரி ஆயிரும். இதுல காப்பர் அப்படின்றது பாசிட்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னா ஜிங்க் அப்படின்றது நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஜிங்க்னா துத்தநாகம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளஸையும் மைனஸையும் பிரிக்கக்கூடிய ஒரு பொருளா எலுமிச்சம்பழம் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் பிரிக்கக்கூடிய பொருளா அந்த காலத்துல மக்கள் தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு விஷயம் தான் இந்த எலுமிச்சம்பழம். அதனாலதான் கண் திருஷ்டி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா கண் திருஷ்டி வைக்கிறவர் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா இருப்பார். ஸோ உங்களை செப்பரேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணின அந்த விஷயம் தான் எலுமிச்சம்பழம். எனக்கும் என்னுடைய ஆன்மீக நண்பர்கள் அந்த கோயில்ல அம்மன் சிலை முன்னாடி வச்சிருந்த பழங்கள்லாம் கொடுப்பாங்க. அது வீட்டில் வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இந்த பழம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் கைக்கு வந்தது. இப்போ அதை கட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தா கூட அந்த எலுமிச்சையினுடைய அந்த மனம் தான் வருதே தவிர இன்னும் அந்த அழுகுன ஸ்மெல் வரல. கிட்டத்தட்ட ஒரு 30-35 டேஸ் இருக்கும் இது என் கைக்கு தாந்திரிக பூஜைகள்ல கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்றாங்க. ஸோ நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் நெகட்டிவ் எனர்ஜிக்கும் இடையில வச்சோம் அப்படின்னா அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நிறைய டெவலப் ஆயிட்டோம். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருந்தாலும் அந்த காலத்துல அந்த எலுமிச்சம்பழம் மட்டும்தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்த பொருளா இருந்திருக்கணும். ஸோ அதனாலதான் அவங்க இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட பேட்டரி மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா கூட அவங்க உருளைக்கிழங்கு ஏன் கொண்டு வரல அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஆரம்ப காலத்துல கிடைச்ச இடம்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். சவுத் அமெரிக்கால ஏதோ ஒரு கண்ட்ரில தான் அது முதல்ல கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா இங்க ஏசியால இல்ல. சோ ஏசியால இவங்களுக்கு இருந்த பொருள் இந்த எலுமிச்சம்பழம் மட்டும்தான். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. நன்றி.